கடலைப்பருப்பு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் 2 பேருக்குங்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கேற்றாப்புல வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், உப்பு 3 சேர்த்து தண்ணி இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில். அரைச்சி வச்சதை ஒரு ஆயில் கொஞ்சமாக போட்டு அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தோசை தவாவில் அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தேவையான பட்டை வகைகள் 2 ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப அதிகம் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். அப்புறமா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற நம்ம கடலை மாவு அந்த இதை நம்ம வதக்கி வச்சுருக்கிறதோட சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி திக்கானதும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். Thanks for watching.